நம்ம கட்டிகிட்டே வரணும். பொறுமையாக கட்டுங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நம்மளுக்கு வேணும்னா நம்ம பொறுமையாக உட்காந்து ஒரு கடைக்கே போகிறோம், ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணால் 1 மணி நேரம் ஆகுது. அது மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இந்த பூவை கட்டும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கட்டி வச்சுட்டு போகணுன்னு விரும்புவோம் இல்லையா? அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவும் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு பெரிய வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு. வெறும் ஒரு சைடு தான் வச்சு கட்டணும். இதை வந்து ப்ரைடலுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகணுன்னாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ கட்டிகிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு டிசைன்லேயே 2-3 ஜடவேணியாகவும் வைக்கலாம், ஜடவில்லையும் வைக்கலாம், ஜாதிப்பூ பன்னும் செய்யலாம். இது மாதிரிலேயே நல்லா உங்களுக்கு பந்து மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் உங்கள் தேவைக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஆனால் வந்து ஒரு பூ வைக்கும்போது அதுக்கு முன்னாடி இருக்க பூவோட இது பண்ணிக்கணும். இதுக்கு தேவையானது ஊசி நூல். ஜடவில்லை பண்ணணுன்னா இது மாதிரி பேட்ச் வாங்கிக்கோங்க. இது ரவுண்டு பேட்சும் வச்சுக்கலாம், இது மாதிரி பேட்சும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து ஜாதிப்பூ பன் தான் பண்ண போகிறோம். இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இப்படி வச்சோன்னா ஜடவேணியாகவும் நம்ம வச்சுக்கலாம். 2 சைடு நூல் விட்டு பாருங்கள், இந்த 2 சைடு நூல் விட்டு இப்படி நம்ம பின்னலுக்கு கீழே இப்படி முடிச்சு போட்டுக்கலாம். இதே வந்து ஜடவில்லை அப்படின்னா இப்படி ரவுண்ட் ஷேப் பண்ணி கொஞ்சம் சின்னதாக ரவுண்டு இப்படி வச்சு இதில் இப்படி வந்து ஒரு அட்டை வச்சு நம்ம ஊசி நூல் வச்சு இப்படி பேட்ச் ஒர்க்கும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ ஜாதிப்பூ பன் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, கட்டும் போது ஃப்ரண்ட் சைடு ஜட பின்னல் மாதிரியே இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு டிசைனாக இருக்கும் ஃப்ரெண்ட். இப்போ நம்ம சுற்றிக்கணும். இப்படி சுற்றி வைக்கும் போது நம்ம சேஃப்டி பின்னில் தான் வைக்க முடியும். ஆனால் வந்து இப்படி இருந்தால் பிரிஞ்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 2 தையல் ஊசி நூலை வச்சு 2 தடவை மட்டும் ஊசி நூலை வச்சு தைக்க போகிறோம். பாருங்கள், கரெக்டாக இந்த முடிகிற இடத்துக்கிட்ட ஒரு தையல், ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த ரவுண்டில் இந்த கார்னருக்கும் ஒரு டைம், அவ்வளோதான். இந்த சைடு ஒரு டைம், அவ்வளோதான். சேஃப்டி பின்னில் இந்த பூ வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது பூ மொட்டோடு இருக்கும்போது இப்படி இருக்கும். பூ மலர்ந்ததுக்கப்புறம் இது இப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.